ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுத்துரும். ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் கோவக்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக 1 ஸ்பூன் சோம்பு போட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்குற கேப்பில் நான் வந்து ஒரு 2 பத்த தேங்காயும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் குறன்னு. அதுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் நான் கோவக்காவை. உங்களுக்கு நீட்டாக வேணும்னாலும் நீங்கள் அப்படியும் செய்யலாம். ரவுண்டாக கட் பண்ண கோவக்காவை எடுத்து அந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா ஆயிலே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்குறேன். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு மசாலாவெல்லாம் அப்புறம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் காய் வெந்துடும். இந்த பாருங்க, தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். நல்லா கொதித்து அந்த தண்ணி சொன்னதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயும் வேர்க்கடலை விழுதியும் ஃபைனலாக தண்ணி சொன்னதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டு இறக்கிட்டோன்னா சுவையான கோவக்காய் ரெடி. இந்த வேர்க்கடலையோட மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கோவக்காயோட டேஸ்ட்டே ரொம்ப தூக்கி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லை வெறும் சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தியில் கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்கலாம் இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.